நீ பொம்பளைன்னா பெண்கள் மீட்டிங்க்கு வா. இந்த நபர் அவங்க அம்மாட்டியோ அவங்க அப்பாட்டியோ நீ ஆம்பளைனா வா, நீ பொம்பளைனா வா போ அப்படின்னு பேசுவாரா? சொல்றா அப்படின்னா கவலைப்படாங்க பாச்சா. இதுல ரெண்டாவது பாயிண்டாடா. தோத்துறோம், நாசமா போனவனே தோத்துறோம். நாசமா போனவனே. அவனோட காசெல்லாம் நல்லது இனிக்கும், தசமபாகம் இனிக்கும், காணிக்கை இனிக்கும். உன்னை விட்டு என்ன பிரிச்ச அந்த பிள்ளைய போட்டுறவா. என்னப்பா ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்ல சொல்லுங்கப்பா. இதில் ஹைலைட் என்னன்னா, புள்ளைய போட்டுருவா, இது என்ன மாதிரி லாங்குவேஜ்னு பார்த்துக்கோங்க, போட்டுருவேன்னு அந்த லாங்குவேஜில் பேசும்போது பின்னாடி ஒரு பரிசுத்தவான் ஏன்னு சிரிக்குது பாருங்க. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. சும்மா இந்த ஊழல் இல்ல நாங்கெல்லாம் இல்ல வேணாம் 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 சார். இல்ல 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 அங்க வேணாம் வேணாம் வேணாம். அப்பா வேற கோவணத்துல இருந்தியடா. உங்க அப்பங்காரன் கோமணத்தில் இருந்தியடா. அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிற லெவலுக்கு வந்திருக்கிறீங்க. அது உங்கள் மைண்டில் இருக்குமா? இருக்காது, இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மறந்துடுவாங்க. நீங்கள் 4 வருஷம் சும்மா இருப்பீங்க, 5ஆவது வருஷம் ரோடு போட்டுருவீங்க, என்னென்ன செய்யணுமோ ஒரு 4-5 விஷயத்தை செஞ்சுருவீங்க. செஞ்சுட்டு கூப்பனு டோக்கன்னு நல்லா பிரச்சாரம் பண்ணுவீங்க. அப்புறம் 20 ரூபா நோட்டில் எழுதி கொடுத்தாங்கன்னுவாங்க, அப்புறம் இதில் பண்ணாங்கன்னுவாங்க, இல்லை நான் நேரடியாக இது 4000ன்னுவாங்க, 5000ன்னுவாங்க, எல்லாம் கை மாறப்படும், எல்லாம் நடக்கும்னுவாங்க, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வரும். ஆனால் எதுக்குமே ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியாது. மக்களும் மறந்து உங்களுக்கே ஓட்டு குத்திடுவாங்க. இல்லைன்னா ஆப்போனன்ட் பார்ட்டி ஏடிஎம்கேக்கு போட்டுருவாங்க. 2 பேரும் நீங்கள் மாறி மாறி வருவீங்க. மக்களை 4 வருஷம் போட்டு பாடாப்படுத்துவீங்க. 5ஆவது வருஷம் கொஞ்சம் நல்லது செஞ்சுருவீங்க. எலெக்ஷன் டைமில் நான் இன்னும் இவ்வளோ செய்வேன்னு ஒரு புருடா விடுவீங்க, முடிச்சு விட்ருவீங்க. மக்கள் அதை பொறுத்துக்கிட்டு கம்முன்னு போவாங்க. திருப்பி 4 வருஷம் முடிவில் 5ஆவது வருஷம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உடனே மக்கள் திருப்பி உங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க. இது இவ்வளோ நாள் நடந்திருக்கு, இந்த எலெக்ஷனில் நடக்குமான்னு தெரில. ஆனால் இதே இது பாலா போன கிறிஸ்தவத்துலேயும் நடக்குது. சபத்துக்குனா வந்துடணுமா? வாலிபர் கூட்டம்னா வந்துடணுமா? நீ வாலிபரை இருந்தா வாலிபர் கூட்டத்துக்கு வா. நீ பொம்பளைன்னா பெண்கள் மீட்டிங்க்கு வா. இந்த நபர் அவங்க அம்மாட்டியோ அவங்க அப்பாட்டியோ நீ ஆம்பளைனா வா, நீ பொம்பளைனா வா போ அப்படின்னு பேசுவாரா? பேச மாட்டார். ஆனால் இவருக்கு காணிக்கையை போட்டு அங்கே அவர் நிற்கிறார் இல்லையா, அந்த இடத்தையோ இல்லை அந்த கட்டடத்தையோ உருவாக்குறதுக்கு பக்கபலமாக பணத்தில் சப்போர்ட் பண்ணவங்களை ஆம்பளைன்னு வா, பொம்பளைன்னு வா வா போன்னு தான் பேசுவார். அதோட இது மோசமாக இருக்கா இல்லையா? அன்னைக்கு வந்திருக்கோம், ஆமா, இல்ல இல்லன்னு இப்ப வரமாட்டக்கு புள்ள புள்ளன்னு தோத்துறேன். அதாவது புள்ள இல்லைன்னு சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தாங்களாம். பிள்ளைய இவர் தான் மீடியேட்டர். இவர் ஏன்னா வேதம் சொல்லுது மீடியேட்டர் ஒருத்தரும் இல்லை நேரடியான்னு. ஆனால் இவர் மீடியேட்டராக இருந்தாராம். இவர் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் வந்து பிள்ளைய கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே இது சர்ச்சுக்கு வராமல் போயிடுச்சான். இது இப்படி தான் பேசுவார் அவர். நான் பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, சரியா? இது சர்ச்சுக்கு வராமல் போயிடுச்சான். புள்ள உள்ள வந்து ஆண்டவரை விட்டு அக்காவை நெஞ்சிருச்சு, பிரிச்சிருச்சு. ஆண்டவருக்கு வேதனை வருவா வராதா? நல்லா தானே இருந்த நீ. ஆண்டவருக்கு வராது, பணம் போச்சேன்னு உங்களுக்கு தான் வயிற்றுச்சல் இருக்கும், வயிறு எரியும். ஐயோ தசமபாகம் குறைஞ்சிருச்சே, காணிக்க போச்சே, ஐயோ புள்ள வந்ததுனால தான் வரல நீ அப்படின்னு. இந்த வன் கண்ணுன்னு பைபிளில் இருக்குது தெரியுமா? வன் கண், அதோட மோசமான கேவலமான கேடுகட்ட கண் உங்கள்கிட்ட இருக்குது. அது அப்படி தான் பிள்ளைய கொல்ல நினைக்கும். உனக்கு ஒண்ணு இல்லாதப்ப, அதுவும் புள்ள இல்லாதப்ப என்ன தேடி சர்ச்சுக்கு வருவியே? ஜெபம்னா ஓடியாந்துருவே, வாசம்னா ஓடியாந்துருவே, அம்புட்டு வைராக்கியமா இருந்தியே. நான் தான் இந்த புள்ளைய கொடுத்து ஐயோ உனக்கு எடுத்துட்டனோ, கோயிலுக்கு வரவிடாம பண்ணிட்டனோ. சரி, உன்னை விட்டு என்ன பிரிச்ச அந்த பிள்ளைய போட்டுறவா. என்னப்பா ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்ல சொல்லுங்கப்பா. இதில் ஹைலைட் என்னென்னா, புள்ளைய போட்டுருவா, இது என்ன மாதிரி லாங்குவேஜ்னு பார்த்துக்கோங்க, போட்டுருவேன்னு அந்த லாங்குவேஜில் பேசும்போது பின்னாடி ஒரு பரிசுத்தவான் ஏன்னு சிரிக்குது பாருங்கள்.
இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் மிகப்பெரிய மூத்த ஊழியர்கள் இல்லையா? பிள்ளைய போட்டுருவா அப்படின்னு ஆண்டவர் நினைப்பாராம். இவர் போய் பார்த்தாரு, அதுக்கு பின்னாடி ஏன்னு சிரிப்பு. எனக்கு ஒரு வேலைக்கா ஜோமனுங்க பாஸ்டர். சே பையன் நல்லா இருக்கானே, ஒரு வேலை தானே கேட்கான். அவனுக்காக 3 நாள் உபவாசம் வேற. ஆண்டவர் ஒரு வேலையை கொடுங்க, அவர் பொசுக்குன்னு கொடுத்துருவாரு. அடுத்த வாரம் அவன் வர மாட்டான், போன் தான் வரணும். என்னடா காலைல 9 மணிக்கு சர்ச்சில் இருப்பியே, 8 மணிக்கெல்லாம் சர்ச்சில் இருப்பியே, போன் வருது. பயப்படாங்க பாஸ்டர். பயப்படாதீங்களாவா? எனக்கா அலையில சொல்லுங்க. நீ எங்கடா இருக்க சொல்றா அப்படின்னா கவலைப்படாங்க பாஸ்டர். இது 2வது பாயிண்டாடா. தோத்துறோம், நாசமா போனவனே, தோத்துறோம், நாசமா போனவனே. அவனோட காசெல்லாம் நல்லது இனிக்கும், தசமபாகம் இனிக்கும், காணிக்கை இனிக்கும், ஸ்பெஷல் காணிக்கை, கவர் காணிக்கை எல்லாம் இனிக்கும். ஆனால் அவன் மட்டும் நாசமாக போனவனே. என்னடா வாடா போடா, இப்படி தான் அப்படின்னு கேட்டா அதான் வேலை வாங்கி கொடுத்தீங்களா பாஸ்டர். ரொம்ப பிஸி ஆகி போச்சு பாஸ்டர், ஓவர் டைம் எல்லாம் கொடுத்தாரு பாஸ்டர். ஓனர் ரொம்ப நம்பிட்டாரு பாஸ்டர். அதனால அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன்றான், அதுவும் தோத்துறான். அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன் பாஸ்டர், திருவிருந்துக்கு வந்துடும் பாஸ்டர். எந்த பைபிள்ல போட்டிருக்கு 3 வாரம் சர்ச்சுக்கு வராம திருவிருந்துக்கு வந்து வாய பிறந்தா பரலோகம் போயிடலாம்னு? எந்த பைபிளில் போட்டிருக்கு அந்த சர்ச்சுன்ற கட்டடத்துக்கு வாரம் தவறாமல் வந்தால் பரலோகம் போயிடலான்னு? எந்த பைபிளில் போட்டிருக்கு? அதுக்கு பதில் முடியுமா? வருமா? இந்த நபர்கிட்ட நான் ஜென்யூனாக சொல்கிறேன், வாங்க நேர்லேயே, நான் வரனாலும் வரேன், நீங்கள் வரனாலும் வாங்க, நேர்லேயே பைபிள் உங்கள் கையிலையும் அதான் இருக்குது, என் கையிலையும் அதான் இருக்குது, வந்து நம்ம வசனத்தை எடுத்து எந்த பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம், பேசுவோம். வாய்ப்பு இருக்குமா? முடியுமா? திராணி இருக்குமா? இருக்காது. ஆனால் அவன் இவன் நாசமாக போனவன் ஆம்பளையாக இருந்தா பொம்பளையாக இருந்தா இப்படி தான் இருக்கும். இது முடியும். ஆனால் ஆக்கப்பூர்வமாக வேதத்தை எடுத்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னா இப்போ அங்கே தான் பிரச்சனை. இப்போ மனோ தங்கராஜா இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இன்னொரு அமைச்சர், டக்குன்னு பேர் வரல, அமைச்சரோ எம்எல்ஏவோ, அவர் தான் அந்த ஓசின்னு சொன்னார் இல்லையா, அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மீடியான்னு ஒன்று இருக்குது. அவங்க எங்கேயாவது வெளில போனாங்கன்னா இன்டர்வியூக்குன்னு நிற்பாங்க. அப்போது கொஞ்சம் தைரியமான ஆட்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இப்படி ஓசி பஸ்ன்னு சொன்னீங்களே தப்பு இல்லையான்னு. அப்போ அவங்க மன்னிப்பு கேட்பாங்க, சாரின்னுவாங்க, இல்லை ஆமாம் தப்பு இல்லை கரெக்டுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ அரசியலில் கேள்வி கேட்க ஒருத்தரும் இல்லை. அதனால் இவங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, கம்முன்னு போயிடுவாங்க. அப்ப பாருங்க, நல்லா இருந்தானே ஆண்டவரே, நல்லா சர்ச்சுக்கு வருவானே, விளக்கமா தடுப்பானே, கூட்டுவானே, நான் தானே உனக்காக ஒரு உபவாசத்தை போட்டு வேலையை வாங்கி கொடுத்து கெடுத்து விட்டு என்ன பண்ணீங்கப்பா? என் உபவாசத்தை வாபஸ் வாங்குற ஆண்டவரே, என் ஜெபத்தெல்லாம் வாபஸ் வாங்குற ஆண்டவரே. என்ன சொல்லி சொல்ற? ஆமா ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிச்ச அந்த வேலையை அவனை விட்டு பிரிங்க ஆண்டவரே, தூக்குங்க ஆண்டவரே, வேலைக்கு வச்சா ஒரு பாம்பு. எனக்கு பேசுகிறவரை கூட பார்த்து பெருசாக சரி ஓகே இப்படி கேவலமாக பேசுகிறாரு, அவருடைய எண்ணம் அவிஞ்சு போன புத்தி அப்படி இருக்குது, அது ஒரு பக்கம். பின்னாடி பேக்ரவுண்டில் ஒருத்தர் சிரிக்கிறாருப்பாங்க, அதை பார்த்தா தான் பயங்கர டென்ஷனாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. அவங்களோட எண்ணம் புத்திலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மக்கள், பாவப்பட்ட மக்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க, எல்லாமே உலகப்பூர்வமாக தான். இவங்களும் அந்த உலகப்பூர்வமாக இந்த பிரச்சனையை இயேசு தீர்த்துருவாருன்னு சொல்லி தான் ஆள் திரட்டுறதே. சுவிசேஷத்தை சொல்லி மனம் திரும்புன்னு சொல்லி நீ உள்ளே வந்தனா உனக்கு பாடுகள் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. உனக்கு புள்ள வேணும், புள்ளன்னு வந்தியா புள்ள கொடுப்பார், வேலைன்னு வந்தியா வேலை கொடுப்பார், அவர் கொடுக்கலன்னா நான் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து வாங்கி கொடுப்பேன். இப்படி தான் அவங்க கூப்பிட்டு ஆள் சேர்க்கறதே. சேர்த்ததுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரியுமா? நல்லா வந்துட்டு இருந்தானே, கூட்டுவானே, ஏன் அவ்வளோ காசு காணிக்க வாங்குறீங்களா? பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது? அந்த நல்ல சம்பளமாக கொடுத்து இன்னொரு ஃபேமிலியை நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியாது? எல்லாம் அந்த மக்களே பண்ணிடணும், காணிக்கும் அந்த மக்களே போட்டுடணும், திட்டும் அந்த மக்களே வாங்கிடணும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து சாபமும் அந்த மக்களே வாங்கிடணும், அவங்களுடைய குழந்தைங்களை போட்டு தள்ளுறதுக்கு நீங்களே ஜெபம் பண்ணுவீங்க இல்லை? இது அந்த அரசியல்வாதிகளோட இந்த கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் ரொம்ப கேவலமான கேடுகட்ட மனநிலை கொண்டவர்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. வடிக்கும் மறுநாளே ஓடி வருவான், பாஸ்டர் என் வேலைக்கு அவனா வெடி வச்சிட்டான் பாஸ்டர், வாடா மச்சான் வா, வச்சதே நான் தானடா. அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி சிரிச்சு கையை தூக்குறான் பாருங்க. நல்லா இருக்குல்ல அவங்களுடைய மைண்ட் செட்லாம். ரொம்ப நல்ல பரிசுத்தவான்கள் அப்படி தான் நினைப்பாங்கல்ல. ஒரு அங்கேயே கேட்டால் 2வது அங்கேயும் குடுறான்றாரு, வலது கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுன்றாரு, 1 மைல் தூரம் நடந்து போ பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் நீ நடந்து போடான்றாரு.
இதெல்லாம் சொன்னவர் உண்மையான ஆண்டவரா, இல்லை இந்த மாதிரி குறுகின புத்தியுடைய மகா மட்டமான மனிதர்கள் காண்பிக்கிற போர்ட்ரே பண்ணுற ஒரு 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 போலியான ஒரு பிம்பமை கிரியேட் பண்ணுறாங்களே அது ஆண்டவரா? நீ மனம் திரும்பு, இல்லைனா உன் பாவத்தில் சாவீர்கள் அப்படின்னு சொன்னவர் ஆண்டவரா? நீ ஒழுங்காக சர்ச்சை கூட்டி பெருக்கிட்டு இருந்தியே, இப்போ வேலை வந்துருச்சுன்னு ஓடிட்டே நான் வேலையை பிடுங்குறேன் அப்படின்றவர் ஆண்டவரா? புள்ளன்னு வந்தியே, புள்ளையை கொடுத்தனே, இல்லை சாரி, ஸ்டான்லி ஜெபம் பண்ணா, ஸ்டான்லி உபவாசம் இருந்தான், அதனால நான் பிள்ளைய கொடுத்தனே, இப்போ நீ ஸ்டான்லிக்கே இது பண்ணிட்டே உன் பிள்ளைய போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவர் ஆண்டவரா? இல்லை அவரை இந்த மாதிரியான ஒரு மட்டமான கேரக்டரை ப்ரொமோட் பண்ணுற இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியர்களா? வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே. இதில் ஜோக்கு வேற. அதாவது சக மனிதர்களை மனிதர்களாக ட்ரீட் பண்ண தெரியாது அரசியல்வாதிகளுக்கும் சரி, இந்த சோகால்டு கிறிஸ்டியன் சர்க்கிள்லையும் சரி. பாருங்க, இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு போடுவான்.